அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். உங்கள் மனமாற்றத்திற்கான முக்கிய பதிவை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கேளுங்கள் தோழர்களே. ஆதிசங்கரர் 32 வாழ்ந்திருக்கிறார். 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் தத்துவஞானி. வெறும் 32 ஆண்டுகளில் பாரதம் முழுவதையும் ஆன்மீக ரீதியாக ஒன்றிணைந்தார். அத்வைத வேதாந்தத்தை உலகுக்கு நிலைநாட்டியவர். அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞான ஒளி வீசச் செய்தவர். இவருடைய ஏன் 22 வயதில் மரணம்? இறைவன் மூலம் ஒரு செய்தியை சொல்கிறார். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்வான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் முக்கியம். கடமை முடிந்துவிட்டால் பின் தங்குவதில்லை அர்த்தமில்லை என்கிறார். பாம்பாட்டி சித்தர் ஒரு தேடலில் மாற்றம். ஆரம்பத்தில் காடுகளில் பாம்புகளை பிடித்தவர். வெளியில் இருக்கும் பாம்பை தேடுவதை விட உன்னில் இருக்கும் பாம்பை தேடு என்று உபதேசத்தால் மாறினார். முற்பிறவியில் ஞானத்தின் தொடர்ச்சியாகவே இறைவனை அவனை சரியான குருவை அனுப்பி வைத்தார். அறியாமையே தேடலின் தொடக்கம். மனிதன் எத்தகைய அறிவோடு பிறந்தாலும் அவன் அறியாமல் இருந்துதான் வாழ்க்கையை தொடங்கிறான். அறியாமை என்பது பலவீனமல்ல, அது தேடலுக்கான உந்து சக்தி. தேடுதல் மூலமே மனிதன் தன் தகுதியை உயர்த்தி கொள்கிறான். இயக்கம். தேடுதல் நிறுத்தப்படும் போது மனித வாழ்க்கையின் இயக்கம் அங்கே விட்டு பெய்கிறது. நினைவே மனிதன் இயக்கம். ஒரு நினைவு தேடலை உருவாக்குகிறது. அது மாற்றத்தை தருகிறது. தகுதி. தேடுதல் விரிவடையும் போது மனிதனுடைய தகுதி உயர்ந்து கொண்டு செல்கிறது. இறைவன் தருவதில்லை, மனிதன் எடுக்கிறான். அந்த அளவிற்கு தான் இறைவன் உங்களை அமைத்துள்ளான். இறைவன் எதையும் கையில் திணிப்பதில்லை. அவன் எல்லாவற்றையும் நமக்காக திறந்து வைக்கிறான். நாம் தான் நமது தேடல் மற்றும் தகுதி மூலம் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது உங்களுடைய ஆகிறது. 7 நாட்கள் தொடக்க நிலை தேடல், 15 நாட்கள் அனுபவ அறிவு, தொடர் தேடல் ஞானம், நிலைத்தன்மை, முடிவில்லாத உயரம். தொடர் பயணம். தகுதி என்பது ஒரு நிலையான இடமில்லை. அது எவ்வளவு உயர்ந்தாலும் அது உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு இயக்கம். புதிய எல்லைகள். ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த தேடலுக்கான ஒரு ஆரம்பம் மட்டுமே. தேடலே மேன்மை. எனவே உங்கள் தேடலை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களை வாழ்க்கை உயர்த்தி கொண்டு சென்றே இருக்கும். மனம் சுகமாகத்தான் படைத்தான். மனிதன் சுகமாக தான் வாழ படைத்தான். ஆனால் உண்மையில் மனிதன் தன்னை இறைவன் ஆனால் நாம் தான் அதற்கான வழிகளை அறியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்க வையகம். ஓ நமோ நாராயணாய. ஓ நமோ பகவதே வாசுதேவாய. ஓ நமச்சிவாய.